कामाक्षी देवी की जय। ओम श्री मात्रे नमः। 41வது श्लोकम। कामाक्षी संततमसो हरिनीलरत्न स्तंभे कडाक्षरुचि पुंचमये भवत्याः भक्तोऽपि भक्तिनिकलै मम सिद्धहस्ती स्तवं च बन्धमपि मुञ्चति हन्तचित्रम्। कामाक्षी सन्ततमसौ हरिनीलरत्नस्तम्भे कडाक्षरुचि पुच्छमये भवत्याः भक्तोऽपि भक्तिनिकलै मम चित्तहस्ति स्तवं च बन्धम् अपि मुञ्चति हन्तचित्रम्। காமாட்சியே, என்னுடைய சித்தம் சித்தம் என்கிற இந்த யானை அப்படிங்கிற சித்தத்தை யானைக்கு சொல்ற. ஏற்கனவே நம்ம சிவாந்தனரி எல்லாம் பார்த்திருக்கோம். என்னுடைய மனம் அப்படிங்கிற யானைய ஒரு கட்டுத்தறி அம்சம் கொண்டு நீ அடக்கி இந்த பக்திங்கிற கயிற்றால நல்லா கட்டி போட்டுடுமா, அப்பதான் அந்த யானை மதம் பிடிச்சு அங்கீங்க அலையாம அப்படி இருக்கும்ட்டுலாம். அத மாதிரி இதுலயும் மூக்கவி அழகா சொல்ற. என்னுடைய சித்தம் அப்படிங்கிற இந்த யானையானது உங்களுடைய கடைக்கண் நோக்கு, அம்பாளுடைய கடைக்கண்கள், அந்த பார்வையோட காந்தியின் அந்த கூட்டத்தினாலே இந்திர நீல ரத்னங்கள் அப்படின்னு சொல்ற. ஹரி நீல ரத்ன ஸ்தம்பே. ஸ்தம்பம் எது? ஒரு இது ஸ்தம்பம்ங்கிறது தூண். இப்ப ஹரி நீல ரத்ன ஸ்தம்பே கடாட்ச ருசி புச்சமயே பவத்யாக சந்ததம் அசௌ அப்படிங்கிற. எப்போ கட்டி போட்டுடுங்கிற உன்னுடைய இந்திர நீல ரத்னங்களாலே அந்த காந்தி கடைக்கண் நோக்கு, அந்த காந்தி ஒளி எப்படி இருக்கா? இந்திர நீல ரத்னங்கள் அந்த அந்த இந்திர நீல ரத்னங்களாலே ஆக அந்த தூணிலே எதை கொண்டு கட்டி போடணுமா? பக்தி அப்படிங்கிற சங்கிலியில கட்டுண்டு இருக்கும் போதே அது இருக்கிறது. அப்படி இருக்கு. கட்டுண்டு இருக்கும் போது என்னெல்லாம் போறதுங்கிற அஞ்ஞானம் அப்படிங்கிற ஜடத்தனம், அது அந்த தூணையும் சம்சாரம் அப்படிங்கிற கட்டையுமே விட்டு விலகுகின்றது. யாகோ இந்த என்ன ஆச்சரியம்! அந்தோ இது ஆச்சரியம் அப்படின்னு மூகக்கவி ஆச்சரியப்படுற. இதுல ஒரு இது நம்ம நினைச்சு பார்க்கணும். இந்த இடத்துல யாரு சொல்லியிருப்பாருன்னா, காஞ்சி பெரியவர் ஒரு தடவை சொல்லியிருக்க. நம்மளோட சம்சார கட்டு அது ஒரு கட்டப்பட்ட ஒரு விறகு கட்டு. அதை வச்சுப்போம், விறகு கட்டுன்னு வச்சுக்கலாம். ஒரு டயத்தை வச்சு கட்டி இருக்கு. சம்சாரங்கிற கட்டுனால கட்டி வச்சிருக்கு. அந்த விறகு கட்டுல அந்த கட்டுக்கு பக்கத்துல அந்த பக்திங்கிற கயிற்றால இன்னொரு கயிறை வச்சு இருக்க கட்டிட்டோம்னா இந்த கட்டு இருக்கும்போது அந்த முந்தின கட்டு விலகிடும் அப்படின்னு. அப்ப என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு இது! அப்ப இன்னும் கொஞ்சம் கூட இதை இறுக்கமா போட்டுட்டா, முதல்ல போட்ட அந்த கட்டு எது? அந்த சம்சாரம் அப்படிங்கிற கட்டு அது நழுவி போயிடும், லூஸ் ஆயிடுவது. இந்த கட்டு இருக்கும்போது அந்த கட்டு தளர்ந்து போயிடும் அப்படிங்கிற. இது எப்பேற்பட்ட வார்த்தை அவரோடது! அப்போ அஞ்ஞானம் அப்படிங்கிறது நம்மளை சூழ்ந்திருக்கு. இந்த பந்தம், அந்த பந்தத்திலேருந்து நம்மளை விடுபடுவதற்கு இந்த ஜீவன் என்ன பண்ணணும்? பக்தி அப்படிங்கிற கயிற்றால அம்பாளுடைய கடாட்சம் அப்படிங்கிற ஞான தூணுல நம்ம கட்டிக்கணும். பக்திங்கிற கயிற்றால அந்த கடாட்சம் அப்படிங்கிற ஞான தூண்ல நம்ம கட்டிக்கணும் அப்படின்னு சொல்ற. அப்போ இந்த அஞ்ஞானம்ங்கிற தூண்ல சம்சார பந்தத்தால கட்டப்பட்ட இந்த ஜீவன் விடுதலை பெறுவதற்கு என்ன பண்ணணும்? தன்னைத்தானே பக்தி என்னும் கயிற்றால் தேவியின் கடாட்சம் அப்படிங்கிற ஞான தூணுல கட்டிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ற. அப்போ சாதாரணமா யானையை கட்டுறதுக்கு என்னதுன்னா நிக்கடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிக்கடம்ங்கிறது
முட்கள் உள்ள இரும்பு சங்கிலி. இங்க என்ன சொல்ற, மனச யானை, மனம் என்கிற யானையை அம்பாளுடைய கண் என்னும் சங்கிலியால் கட்ட போடப்பட்டுள்ளது அப்படிங்கிற. அது கட்டு போடும் போதே இந்த மத்த கட்டு விலகிறது. இது ஆச்சரியம் இல்லையா அப்படிங்கிற. இந்த கட்டு பக்திங்கிற கட்டு அந்த கயிறு இருக்கும் போது சம்சாரம்ங்கிற இந்த கட்டிலேருந்து நம்ம தன்னைத்தானே நம்ம விடுவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு மூககவி இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்க. அடுத்தது 42வது ஸ்லோகம் பார்க்கலாம். காமாட்சி காஷ்யண்யமபி சந்ததம் அஞ்சனம் ச விப்ரன்னிசர்கதரலோபி பவத்கடாட்சக வைமல்யமன்வகமனம் ஜனதாம் ச பூயக ஸ்தைர்யம் ச பக்த ஹிருதயாய கதம் ததாதி. காமாட்சி காஷ்யண்யமபி சந்ததம் அஞ்சனம் ச விப்ரன் நிசர்கதரலோபி பவத்கடாட்சக வைமல்ய மன்வகமனம் ஜனதாம் ச பூயக ஸ்தைர்யம் ச பக்த ஹிருதயாய கதம் ததாதி. காமாட்சியே, அம்மா உன்னுடைய கடாட்சமானது கருமை என்ன கொண்டு வந்திருக்கு? காஷண்யம், காஷண்யத்தை கொண்டிருக்கு, அதாவது கருமையை கொண்டிருக்கு, களங்கத்தை. அதோடு சந்ததம் அஞ்சனம்ங்கிற, அஞ்சனம் மையை, கரிய மையையும் அழுக்கு. அப்போ களங்கத்தையும் அழுக்கையும் எப்பொழுதுமே உன்னுடைய கண்கள் கொண்டிருக்கு. ஆனாலும் இயல்பாகவே ஒரு நிலையே இல்லாம எப்பொழுதும் என்ன செஞ்சுட்டே இருக்கு? அப்படி அங்க இங்க அலைஞ்சுட்டே இருக்கு. ஒரு நிலையில் இல்லாமல் சலித்து கொண்டே இருக்கின்றது, சஞ்சலத்தையோடே இருக்கின்றது. ஆனாலும் பக்தர்களுடைய மனதிற்கு மாசற்ற தன்மையையும் மை தீர்ந்த, மை தீர்ந்தன இந்த இடத்துல பாவம் நீக்கப்பட்ட தூய நிலைமையையும், அதற்கும் மேலே என்ன செய்தார்? ஒரு நிலையிலேயே நிலைத்து நிற்கும் திடத்தன்மையையும் அதிகப்படியாகவே கொடுக்கின்றது. இவன் கண் அப்படி போய் அலைஞ்சிட்டே இருக்குமா? இப்ப ஏற்பட்டதெல்லாம் வச்சுட்டு இருக்கு. ஆனாலும் அது இந்த பாவம் இல்லாத தூய நிலை, அதற்கு மேல ஒரு திடத்தன்மை எல்லாத்தையும் அதிகப்படியா கொடுக்கின்றது. இது எப்படிமா அப்படிங்கிற. இப்ப தன்னிடம் இல்லாததை பிறருக்கு கொடுப்பது ஆச்சரியம் இல்லையா? உங்ககிட்ட அது இல்லையே, நீ எப்படிமா அதை கொடுக்குற அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா சுரேஷையினால மூககவி ரொம்ப ஆச்சரியப்படுற இதுல. ஏன்னா அம்பாளோட கடாட்சங்கள் என்னன்னா இயல்பாகவே கருநிறம் கொண்டது. இப்ப மை தீட்டப்பட்டதுனால கருநிறம் கொண்டு மாசோட இருக்கு. அப்படி இல்லாம கண்கள் என்ன பண்ணிட்டே இருக்கும்? இங்கே சுத்தி அலபாந்துட்டே இருக்கும். அப்போ ஒரு நிலை இல்லாம சுத்தி சுத்தி வருது. ஆனாலும் பக்தர்களுக்கு என்ன பண்றது? மாசற்ற மனது. இதுல மை அப்படிங்கிறது கருப்பு, மாசற்ற அப்படின்னா தூய்மை, வெண்மை. அப்ப பாவமே இல்லாத தூய நிலை, அதற்கு மேலே திடத்தன்மை நிலைத்து நிற்கும். அலைப்பாயிருதுன்னு சொல்றியே, ஆனா அவனோட கண்கள் அலைப்பாயிருது, ஆனா எனக்கு அது திடத்தன்மையை கொடுக்கறதே, அது எதிர்மறையா இருக்கே அப்படின்னு சொல்ற. இப்ப எதிர்மறையா கூறினால்தான் அந்த சொல்லுக்கு ஒரு வலிமை ஏற்படும். ஏன்னா இதுல கவித்துவத்துல அது ரொம்ப முக்கியமானது. அதனால ஒவ்வொரு பாட்டிலையுமே மூககவி இப்படி எதிர்மறையா சொல்லி சொல்லி சொல்ல அந்த விஷயத்த நம்மளோட மனசுல ஆழமா பதிக்கிறார். நல்ல அழுத்தமா அது என்ன சொல்ல வந்தாலும் அது அப்படியே நல்ல திடமா மனசுல உறுதிப்படும்படி எடுத்து உரைக்கின்றார். அடுத்தது 43வது ஸ்லோகம் பார்க்கலாம். மந்தஸ்மித பகிதம் மந்தஸ்மிதஸ்தபகிதம் மணிகுண்டலாம் ஸ்தோம பிரபால ருச்சிரம்
शिशिरीकृताशं कामाक्षी राजति कडाक्षरुच्चेकतम्भम् उद्यानमम्प करुणा हरिणेक्षणायाका मन्तस्मितस्तपहितम् मणिकुण्टलांशो स्तोमप्रवालरुचिरम् शिशिरीकृताशं कामाक्षी राजति कडाक्षरुच्चेकतम्पम् उद्यानमम्प करुणा हरिणेक्षणायाका அம்மா காமாட்சி எல்லாத்தையும் அன்னையே காமாட்சியே கூப்பிடுற. உன்னுடைய புன்முறுவல்கள் மந்தஸ்மிதஸ்த பகிதம் அப்படிங்கிற உன்னுடைய புன்முறுவல் அப்படிங்கிற பூங்கொத்துக்கள் உடையது மணிகளால செய்த மணி குண்டலாம்சு மணிகளால செய்யப்பட்ட குண்டலங்கள். அந்த குண்டலங்களோட ஒளி வெள்ளம் அந்த திரள் இருக்க கூட்டம் தளிர்களால் ஒளியுடையதாக இருக்கின்றதாம். ஸ்தோம பிரவால ருச்சிரம் சிசிரீகிருதாசம் அப்படிங்கிற அடுத்தது எல்லா திசைகளையும் குளிர்ச்சி உடையதாக எங்க எல்லா திசைகள் சூழ எங்கும் குளிர்ச்சியை அளிப்பதாக எல்லா திசைகளையும் குளிர்ச்சி அடையதாக செய்கின்றதுமான உன்னுடைய கடாட்சங்கள் ராஜதி கடாட்சருச்சே கதம்பம் அப்படிங்கிற உன்னுடைய கடாட்சங்களுடைய காந்தியோட அந்த கதம்ப கூட்டம் அந்த ஒளியானது திரளானது கருணை உத்தியானம் அம்ப கருணா ஹரிநேட்சனாயாக ஹரி எது மான்குட்டிகள் அந்த கருணை அப்படிங்கிற மான் விழியாளின் பூந்தோட்டமாக இருக்கிற உத்தியானம் எது தோட்டம். அந்த கதம்பவனம் மான்விழியாகிய மான்விழியாளோட பூந்தோட்டமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்ற. உத்தியானமம்ப கருணா ஹரிநேட்சனாயாக அப்போ இந்த கருணையாகிய மான்விழியாளின் பூந்தோட்டமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்ற. அம்மா காமாட்சி உன்னுடைய கடாட்சத்தின் ஒளி குவியல் கதம்பவனம் அப்படிங்கிறது புன்முறுவல்கள் என்கிற பூங்கொத்துக்களை உடையதும் காதுகளிலே அணிந்த ரத்தின குண்டலத்தின் ஒளி திரட்சியால் அழகானதும் திசைகள் எல்லாவற்றையும் குளிரச் செய்வதும் கருணை எனும் இளம் பெண் விளையாடும் பூந்தோட்டம் உத்தியானவனம் போலவும் இருக்கின்றது அப்படின்னு சொல்ற. அடுத்தது 44வது ஸ்லோகம். காமாட்சி தாவக கடாட்ச மகேந்திர நீல சிங்காசனம் ஸ்ரிதவதோ மகரத்வஜஸ்ய சாம்ராஜ்யமங்கலவிதோ மணிகுண்டலஸ்ரீஹி நீராஜனோசவ தரங்கித தீபமாலா. காமாட்சி தாவக கடாட்ச மகேந்திர நீல சிங்காசனம் ஸ்ரிதவதோ மகரத்வஜஸ்ய சாம்ராஜ்யமங்கலவிதோ மணிகுண்டலஸ்ரீஹி நீராஜனோசவ தரங்கித தீபமாலா. இது என்ன சொல்ற? காமாட்சியே உன்னுடைய கடாட்சங்கள் அது என்ன சொல்ற? சிறந்த இந்திர நீல ரத்தினங்களான என்ன சிம்மாசனம். அந்த சிம்மாசனம் உன்னுடைய கடாட்சம் என்கிற சிறந்த இந்திர நீல ரத்தினங்களாலே ஆன சிம்ஹாசனத்தை யாரு மீனக்கொடியோ ஸ்மிதவதோ மகரத்வஜஸ்ய மகரம் மீன் அந்த மீனக்கொடியோ மீனத்தை கொடியாக கொண்டவன் துவஜம் கொடி மகரத்வஜஸ்ய மீனக்கொடியை கொண்ட அந்த மன்மதன் அதை அடையும் போது அந்த சாம்ராஜ்ய பதவிக்குரிய மங்களகரமான அந்த சாம்ராஜ்ய மங்களவிதோ சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் என்கிற அந்த மங்களகரமான அந்த சடங்குல
மணிக்குண்டல ஸ்ரீஹி, உன்னுடைய காதுகளில் உள்ள அந்த ரத்தன குண்டலங்களில் இருந்து வீசுகின்ற அழகிய ஒளி. மணிக்குண்டல ஸ்ரீஹி என்ன எப்படி இருக்கான்? நீராஜனோசவ தரங்கித தீப மாலா அப்படிங்கிற. அப்ப தீப ஆலத்தி நீராஜனம், அந்த தீப ஆரத்தி ஆகிய சுபகாரியத்திலே சுழற்ற பெற்ற தீபங்களின் வரிசையாக விளங்குகின்றது அப்படின்னு சொல்றாரு. என்ன ஒரு அழகான ஒரு இதுல நீராஜனோசவ தரங்கித்த தீபமாலா, தீபங்களின் வரிசைகளை போல விளங்குகின்றது அப்படிங்கிற சொல்றார். காமாட்சி, உன்னுடைய கடாட்சங்கள் எப்படி இருக்குன்னா உயர்ந்த நீல ரத்தினங்களால் ஆன சிம்ஹாசனம். அதுல மன்மதனது சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் நடைபெறும் அந்த மங்களகரமான சடங்கிலே ரத்தன குண்டலங்களில் இருந்து வீசும் அந்த ஒளி எப்படி இருக்கா? தீபங்கள் அடுக்கப்பட்ட தீப ஆரத்தியாக காட்சியளிக்கின்றது. அது என்னன்னா, சுபகாரியம் பண்ணும்போது நம்ம ஆரத்தி எடுப்போம் இல்லையா, அந்த சுழற்ற பெறும் அந்த அடுக்கு தீபமாக இருக்கின்றது. தீப ஆரத்தி எடுக்கும் அந்த வைபவம் கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றதுமா. தீபமாலா தரங்கித தீபமாலா, நீராஜனோசவ தரங்கித தீபமாலா அப்படின்றார். இப்போ மன்மதன் என்ன சொல்ல, லலிதா சாஸ்திரநாமத்துல பார்க்கலாம். 81வது நாமம். பக்தலக்ஷ்மி பரிவாக சலன் மீனா பலோச்சனா அப்படிங்கிற. அப்போ அந்த முகத்தினோட அழகு வெள்ளத்துல எது? அந்த கழிக்கும் இந்த மீன்கள் அந்த முகத்தோட அழகு வெள்ளத்துல நீந்தி கழிக்கின்றதா கண்கள் என்கிற அந்த மீன்களை கண்டத மீனக்கொடியோர் யாரு? மன்மதன். அது தன்னுடைய சாம்ராஜ்ய சிங்காசனம்னு அவனுக்கு தோன்றதான், அப்படி மீன்கள் இது பண்ற மாதிரி. அதனால அதை போய் அடையணும்னு பாக்குறான். அப்ப தேவி தன்னுடைய கண்களால மன்மதனை உயிர்ப்பிச்சா, உஜ்ஜீவனம் பண்ணினா. அப்ப அவனுக்கு அவள் தாய், மன்மதன் பிள்ளை. அப்ப அந்த பிள்ளை பாசத்தோட சிவனையும் ஜெயிக்க செய்து அவனுக்கு பட்டாபிஷேகமும் அம்பாள் செய்து வைக்கிறானா. காஞ்சி சிவஜித் கஷேத்திரம், சிவனை வெற்றி கொண்ட கஷேத்திரம். சிவஜித், ஜித்ன வெற்றி, சிவஜித் கஷேத்திரம் காஞ்சி. அதனாலதான் அந்த காஞ்சி நகரத்துக்கு அவ்வளவு மகிமை இருக்கு. காஞ்சி நகரேஷு காஞ்சி அப்படின்பா. அப்ப காஞ்சி நகரம் அப்பேற்பட்டது சிறந்த நகரமாக விளங்குகின்றது, சிவஜி கஷேத்திரமாக இருக்கின்றது. அடுத்தது 45வது ஸ்லோகம் பார்க்கலாம். மாதக்ஷணம் ஸ்னபயமாம் தவ வீட்சிதேன மந்தாட்சிதேன சுஜனைரபரோட்சிதேன காமாட்சி கர்மதி விரோத்கர பாஸ்கரேண ஸ்ரேயஸ்கரேண மதுபத்யுதிதஸ்கரேண. மாதக்ஷணம் ஸ்னபயமாம் தவ வீட்சிதேன மந்தாட்சிதேன சுஜனைரபரோட்சிதேன காமாட்சி கர்மதி விரோத்கர பாஸ்கரேண ஸ்ரேயஸ்கரேண மதுபத்யுதிதஸ்கரேண. அன்னை காமாட்சி, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகமாக பார்க்கப்படுகின்றது. அன்னையே காமாட்சியே வெண்மை பொருந்தியது. மாதக்ஷணம், மாதக்ஷணம் ஸ்னபயமாம் தவ வீட்சிதேன, வெண்மை பொருந்திய நாணம் மிகுந்த சாது ஜனங்களாலே கண் கொண்டு காணப்பெறுவதும். அடுத்தது இரு வினைகள், இரு வினைகளால் சூழப்பட்டிருக்கின்ற இந்த அஞ்ஞானம் அப்படிங்கிற இருளுக்கு, அந்த இருளோட பிழம்பிற்கு சூரியனாக அப்படி சொல்றார். மந்தாட்சிதேன சுஜனை அபரோட்சிதேன அப்படிங்கிற என்னெல்லாம் என்ன சொல்றாரு பாருங்க. மங்களங்களை கொடுப்பது, தேனை உண்ணுகின்ற அந்த வண்டுகளின் காந்தியை அப்படிங்கிற ஒளியை கவர்ந்து கொள்வதுமான
கண் நோக்கத்தினாலே என்னை ஒரு கணம் குளிப்பாட்ட மாட்டாயா அப்படின்னு கேட்கிறார். எனக்கு ஒரு தினம் நீ குளிப்பாட்டுவாயாக, உன்னுடைய கண்கிற மழையில நனையறதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன், அந்த கண்களோட வீழ்ச்சினத்தினாலே ஒரு க்ஷணம் அதை குளிப்பாட்டே அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அப்போ எந்த ரெண்டு விதை சொல்றாரு? இருவினை, நல்வினை, தீவினை இல்லையா? இந்த ரெண்டு வினைகள்ல தீவினையினாலதான் நம்மளுக்கு அஜ்ஞானம். அப்படி இந்த அஜ்ஞானம்ங்கிற இருளை ஒழிக்கின்ற சூரியனாக காமாட்சி கர்ம திமிரோத்கர பாஸ்கரேன, கர்மம்ங்கிற அந்த திமிரங்களை அடிக்கின்ற பாஸ்கர் சூரியனாக விளங்குகின்றவன். அது நல்லோர்களால நேரடியாக ஸ்ரேயஸ்கரேன அப்படிங்கிற நல்லவர்களால நேரடியாக உணரப்பெற்றது. கர்ம வினையாகிய இருளை சூரியன் போன்று அழித்து மேன்மை அளிக்கின்றது. தேன் உண்ணும் மதுபத் உதிதஸ்கரேன அப்படிங்கிற தேன் உண்ணும் வண்டுகளோட அந்த அந்த ஒளியை எல்லாம் கவரக்கூடிய ஒளி பொருந்தியதான உன் பார்வை அப்படிங்கிற ஒரு இந்த பார்வைங்கிற வெள்ளத்துல, அருள் வெள்ளத்துல என்னை ஒரு கண நேரம், ஒரு க்ஷணம் என்னை குளிப்பாட்டுவாயாக அப்படின்னு சொல்றார். அப்போ அம்பாளோட பார்வை எப்பேற்பட்டதுன்னு என்ன அழகா சொல்றார். அன்வா காமாட்சி, உன் கண் என்னும் அமுத பெருக்கில் என்னை ஒரு பொழுது கொஞ்சம் அப்படியே அந்த அமுத மழையில என்னை நனைய வைமா, என்னை குளிப்பாட்டு அப்படியே மூவர் உருகி வேண்டிக்கிற. நீ அப்படியே எனக்கு ஒரு பார்வையை என் மேல செலுத்தி என்னை குளிப்பாட்டுறதுக்கு உனக்கு என்னமா கஷ்டம், உன்னோட பார்வையை ஒரு கணம் என் மேல திருப்ப மாட்டாயா அப்படின்னு வேண்டிக்கிறார். அவர் உருகி கரைந்து அப்படி அழுது தொழுது அப்படின்பாரு, அப்படி வேண்டிக்கிறார். நமக்கெல்லாம் இந்த நிலை எப்போ வருமா? நமக்கு அந்த மாதிரி உருகிற நிலை என்னைக்கு கிடைக்கும்? அப்போ இதுல மது அப்படின்னு ஒரு வார்த்தை ரெண்டு பொருள்படக்கூடியதாக, அதாவது மதுங்கிறது தேனை உண்ணும் அந்த வண்டு, இன்னொன்னு நம்மெல்லாம் அம்பாள் கிட்டக்க வைக்கிற பிரேமை, அது ஒரு போதை தானே, நம்மளை போதை அடைய வைக்கிறது. அதுவும் அந்த மதுங்கிற சொல்லுக்கு இந்த இடத்துல சிலேடையாக மூக்கு கவி இது பண்ணியிருக்கார். நாமளும் அம்பாள்கிட்டக்க உருகி அழுது தொழுது அவள்கிட்டயே கரைந்து அவளையே சரண் புகுந்து என்னையும் நீ குளிப்பாட்டுமா, அவனுடைய கண்கள் என்கிற அந்த அமுத மழையில என்னையும் நனைய வைமான நம்ம அம்பாளோட பாதார விந்தங்கள் விழுந்து பழிந்து அவளே நம்ம சரணடைஞ்சு அவளையே கேட்டுப்போம். ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.